இன்று உலக அரசியல்ல மிக ஆபத்தான ஒரு மோதல் உருவாகி இருக்கிறது. அதுதான் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையான இந்த மோதல். பலரும் ஒரு நேரடியான கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த போர்ல யார் ஜெயிக்க போறா அப்படின்னுது. ஆனா இந்த கான்ஃப்ளிக்ட்ட புரிந்து கொள்வதுல முதல்ல ஒரு உண்மைய புரிந்து கொள்ளணும். இது ஒரு சாதாரண போர் இல்ல. இது ராணுவ சக்தி பிளஸ் அரசியல் பிளஸ் எரிசக்தி. உலக கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து உருவான ஒரு மிகப்பெரிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட். முதல்ல ராணுவ சக்தி அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் இஸ்ரேல், அதன் பின்னால் உலகின் மிகப்பெரிய ராணுவ சக்தியான யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்குது. இந்த கூட்டணியோடைய மிலிட்ரி கேப்பபிலிட்டி என்ன, அதாவது ராணுவ தளவாடங்கள் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி இவர்களுக்கு என்ன அப்படின்னா, உலகினுடைய மிக 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 அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட்ஸ் அத்தனையும் இந்த இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டணிக்கு இருக்குது. மெயினாக மிசைலினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், அது போக சேட்டலைட் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ், சைபர் வார்ஃபேருக்கான கேப்பபிலிட்டி அத்தனையும் பொசஸ் பண்ணியிருக்கிறது இந்த இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவினுடைய கூட்டணி. அதாவது நேரடியாக ஒரு கன்வென்ஷனல் வார் நடந்தால் இந்த கூட்டணி மிக மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுல மறுதளிக்கவே முடியாது. ஆனால் மறுபக்கம் இருக்கக்கூடிய ஈரான், அது எப்படி போராடுகிறது? இவ்வளவு டிஃபென்ஸையும் எத்தனை பெரிய ஒரு அடக்குமுறைகளையும் இந்த போர்ல கடந்த 12 நாட்களாக அமெரிக்காவும் இஸ்ரேலையும் எப்படி தாக்கு பிடிக்கிறது ஈரான் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது. ஈரான் வந்து நேரடி போர்ல மட்டும் நம்பிக்கை வைக்கும் நாடு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. அது மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை வந்து ஏசிமெட்ரிக் வார்ஃபேர், அதாவது ப்ராக்சி குரூப்ஸ் நிறைய வைத்து பல்வேறு நாடுகளில் அவர்களுக்கான ஒரு ப்ராக்சி குரூப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது நம்ம கண்கூடா பார்க்குறோம். மெயினாக மிசைல் பராஜஸ் வந்து எக்கச்சக்கமாக குவித்து வைத்திருக்கிறது, ஹைப்போசானிக் மிசைல் உட்பட. அது போக சின்ன சின்ன ட்ரோன் அட்டாக்ஸ், கிட்டத்தட்ட வெறும் $20,000 ட்ரோன் அட்டாக்ஸை நிகழ்த்தி பல மில்லியன் டாலர்ஸுக்கு அதை எதிர்க்க வேண்டிய சக்திகளை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உருவாக்கி வைத்திருக்கிறது இன்றைக்கு ஈரானுடைய மிலிட்ரி அமைப்புகள். அப்போ ரீஜனலாக பல அலைன்ஸை உருவாக்க வைத்திருக்கிறது. இதனால் போரினுடைய பரப்பு ஒரு நாட்டில் மட்டும் நடக்காம ஒட்டுமொத்தமான மேற்கு ஆசியத்தில் பல இடங்களில் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருச்சு. அதே மாதிரி பரவியிருக்கவும் செய்து. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.